கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான். இந்த பயலுக்கு திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற, அதுவும் அக்கினி பகவான் தானே. ஏன் சார் நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா? அப்பெல்லாம் இல்லம்மா, இந்த சாமி எனக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்தது இல்ல. நான் எதுக்கு போய் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்? சாமியே இல்லன்னு புத்தர் சொல்லிருக்காரு, அவரை போய் சாமின்னு சொல்ற? சாமி கோவில் இதெல்லாம் இல்லன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? சொந்த கால்ல நின்னு சுயமா யோசிச்சு எப்பவும் முன்னேறி எந்த கடவுளுமே கையில துப்பாக்கி வச்சுல, ஏன்னா அப்ப மனுஷன் கண்டுபிடிக்கல. உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க பண்ணிக்கணும். அது ஒரு கல்லு தானே சாமி. சரி விடையா, மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பாத்துக்கிட்டு தானே இருக்கான். நம்ம சாமி யாரு பரீட்சையில பாஸ் பண்றா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. பறிச்சிட்டு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் தான். பக்தா ஈசா உன் தவம் கண்டு யாம் மெச்சினோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் தயங்காமல் கேள். அவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் ஏன்டா சாமி? கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்டுக்க சாயிடுவேன். நாங்க நாத்திகக்காரர்கள் அல்ல, பகுத்தறிவுவாதிகள். கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தனுக்கு கடவுளின் நினைப்பே வருது. நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் ஏன் அப்படி அல்ப பயலா இருக்கான்? சாமி ஒரு சின்ன பையன் தான்ப்பா,